இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியா முழுக்க இருக்க கைவிடப்பட்ட அமானுஷ இடங்களை தேடி பயணப்பட்டிருக்கோம். நார்த் இந்தியா சைடில் ஏதோ ஒரு ஹைவேல நாங்கள் போயிட்டு இருக்கும்போது எதர்ச்சியாக இந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சோம் இல்லை கண்டுபிடிச்சான். எஸ், நம்ம ரன்னிங் ராகுல் தான் இந்த லொக்கேஷனை கூகுள் மேப்பில் கண்டுபிடிச்சு ரோட் டச்லேயே இருக்கு, நானும் ஃபயர்ஸ் அண்ணாவை மட்டும் செக் பண்ணிட்டு வரும் ஓப்பனில் இருக்கான்னு சொல்லி அவங்க போனாங்க. அந்த பில்டிங்குள்ளே போனவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க உடனே ஃபோன் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. யாரும் தெரியலையே, சாமி படு பயங்கரமா ராகுல் வெளியே வந்து அந்த ஃபுட்டேஜ்லாம் எனக்கு காட்டிட்டு இருந்தான். அதை பார்த்த அப்புறம் உள்ள போலாமா வேணாமான்னு ஒரு பெரிய டிஸ்கஷனே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா யாராச்சும் 3 பேர் மட்டும் உள்ள போலான்னு முடிவு பண்ணோம். எதனாலனா நம்ம கார்ல நிறைய காஸ்ட்லியான கேஜெட்ஸ்லாம் இருக்கு, அதுக்கு ஒரு சேஃப்டி தேவையில்ல. அதனால ஜெகன் அண்ட் ராகுல் வெளியவே இருந்து பாதுகாப்பு தரேன்னு சொன்னாங்க. நாங்க பாதுகாப்பே இல்லாம உள்ள போயிட்டு இருந்தோம். ஏன் இவ்வளவு பயப்படுறோம்னா, நார்த் இந்தியா சைட்ல நைட் நேரத்துல டிராவல் பண்ணும்போது நாங்க ஒரு திருட்டு கும்பல் கிட்ட மாட்டி தப்பிச்சு வந்தோம். அதனாலதான் இவ்வளவு பயம். நம்ம கிட்ட ட்ரோன், காஸ்ட்லியான கேமரா, லென்ஸ், அது இதுன்னு எக்கச்சக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல தான் என் ஆஃபீஸும் திருடு போச்சு. ஸோ ரொம்பவே கன்சர்னாக இருந்துச்சு சேஃப்டி இந்த ட்ரிப் ஃபுல்லாமே. இந்த பில்டிங்குள்ள ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சே நாங்கள் 3 பேரும் தைரியமாக போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் மட்டும் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சமாக கண்டென்ட் எடுத்துட்டு வேகமாக வெளியில் வந்துடலான்ற ஒரு முடிவில் தான் இருந்தோம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒரு வித்தியாசமான சைக்கோ இதில் நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக த்ரில்லிங்காக இருக்கும் அண்ட் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெகன், நாங்க உள்ள போயிட்டு வரணும். சீக்கிரம் வாடா. ஆப்ப தேடி வேகமா போறது நாமளா தான் இருக்கும். இது பாரு, ஏதோ மான வேட்டையாடுற மாதிரி போறான் பாரு வேகமா. நீங்க என்னத்த பாத்தீங்க? அதான் சொன்னேனே, பெருசு ஒண்ணு சின்னது ஒண்ணு. வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. சரி, ஒண்ணு இல்ல. சரத்து, எனக்கு ஒரே ஒரு ஆசை சரத்து, இதே மாதிரி ஒரு வீடியோல ஜெகனை கூட்டு வந்து மாட்டி விடணும். எப்படி போனீங்க? அதாவது நாங்கள் போன பாதை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வேற பாதையை கண்டுபிடிச்சி போகலாம். வேற பாதையா? போன பாதையிலே போவோம். பாதை தெரியாம மாட்டினா என்ன பண்ணுவேன்? வழியே ரொம்ப ஆபத்தா இருக்கு போறதுக்கு. அதுக்கு தான் சொன்னேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் vlog சேனல். இப்போ நம்ம ஆல் இந்தியா ரோட் ட்ரிப்ல இருக்கோம். அந்த வேலை ரேண்டமா ஒரு லொகேஷனை கண்டுபிடிச்சோம். ராகுல் சும்மா உள்ள போய் செக் பண்ண சொல்லலான்ட்டு அனுப்பிச்சேன், ராகுலையும் ஃபயாஸையும். அவங்க 2 பேரும் உள்ள போய் வித்தியாசமா ஏதோ ஒரு உருவத்தை கேப்சர் பண்ணியிருக்காங்க. இப்போதான் நான் பார்த்தேன், பட் சரியா தெரில. நம்ம மறுபடியும் உள்ள போய் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு மறுபடியும் ஃபயாஸை கூப்பிட்டு உள்ள போறோம். அண்ட் ஜீவாவையும் கூட கூப்பிட்டு போறோம் சப்போர்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட வகையா ஒரு கட்டை இருக்கு, அவன் வந்தாலும் ஒரே அடி. அது மட்டும் இல்லாமல் பெப்பர் ஸ்ப்ரேவும் இருக்கு. ஸோ அந்த ஒரு தைரியத்துல நாங்கள் 3 பேரும் உள்ள போயிட்டு ஒரு வீடியோ எடுக்க போறோம், சின்னதா. ஓகேவா? ஓகே தானே? ஓகே தான். அதுக்கே பயப்படுறேன். உன்கிட்ட கை கொடுத்தாலே நசி விட்டுருப்பா, அதான் பயமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம vlog சேனலுக்கு வந்திருக்க தலைவர், நம்ம ஆடியன்ஸ்க்கு எதனா சொல்ல நினைக்கிறியா? உள்ளார பார்த்தது வந்து மிக பயங்கரமான ஒரு உருவம். பெரிய உருவம் ஒன்று இருக்கு, தம்மா துண்டு சைஸ்ல ஒன்று இருக்கு. அது நீங்க ராகுலோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது என்னன்னே புரியலங்க, உள்ளார போய் பார்த்தா தான் தெரியும். அதுக்காக தான் நம்ம போடுறோம் தலைவர். உனக்கு உள்ளார ஒரு 2 சர்ப்ரைஸ் இருக்கு. ஆகாயத்தில் 2 சர்ப்ரைஸ் இருக்கு. உள்ளார வந்தப்போ நீயே சொல்லுவேன். பாரு, ஆகாயத்தில் என்ன சர்ப்ரைஸ்? ஆகாயம்னா மேலப்பா, டாப்ல. உள்ளார வந்து பாரு. ராகுல் சொல்லிட்டான், அது என்ன சர்ப்ரைஸ்? தேன் குண்டு தானே? ஆமா சொல்லிட்டான். 2 தேன் குண்டு இருக்குன்னா பார்த்து போகணும். இதுல என்ன எனக்கு சர்ப்ரைஸ்? தேன் குண்டு பார்த்தா நான் சர்ப்ரைஸ் ஆவனா? வா வா. எனக்கு ஒரு குச்சி வேணுமே. குச்சிலாம் வேணா, நான் பார்த்தோ. என்னையா சவுண்ட் அது? என்னமோ குத்து வலியில கத்துற மாதிரி இல்லையே, சுகத்துல கத்துற மாதிரி இருக்கு. இங்கிட்டுதான் எல்லாருக்கும் முள்ளு குத்துனா வலிக்கும், உனக்கு சுகமா இருக்கு போலியே. ஸ்டீல் பாடி, அதான் அப்படிதான் இருக்கும். ஸ்டீல் பாடியில வந்து காஜி பாடி. கைஸ், ரொம்ப தூரம் நான் தான் வந்துட்டு இருக்கோம். வழி எந்த பக்கமே தெரியல. இருந்தாலும் இப்பதான் வந்தாரு, அதுக்குள்ள வந்துட்டு இருக்காரு மனுஷன். மைண்ட்ல நிறைய சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கு. வர இவருக்கு ஒரு ஆக்டிவா இருக்க மாட்டாரு இந்த ஆள். இந்த ட்ரிப்ல இத பாருங்க, கண்ணாடி எப்படி நீக்கி ஏதோ ஃபிகரை பாக்குற மாதிரி பாக்குறாரு. கண்ணு தெரியலப்பா. கண்ணு தெரியல, அப்ப கண்ணாடி கழிட்டு. இல்ல, இது நல்லா இருக்கு. அதுக்குதான் உன் சேனல்ல ஒரு வீடியோவாவது கண்ணாடி போட்டு வரேன். நீ போட்டுக்கோ, நீ கண்ணாடி தானே. கைஸ், அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நீங்க எந்த நேரத்துல பார்க்க போறீங்கன்னு தெரியல. நம்ம 10 நாளைக்கு மேல இந்த ட்ரிப்பை பண்ணிருக்கோம். அதனால தான் எங்க ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப டயர்டா தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது. எக்ஸ்ட்ரீமான உழைப்பை போட்டு
இந்த ஆல் இந்தியா ட்ரிப் நாங்க பண்ணிருக்கோம். எனக்கு வேண்டியதெல்லாம் உங்களோட ஆதரவு மட்டும்தான். நம்ம vlog சேனலுக்காகவும் சில கண்டென்ட்ஸ் நாங்க எடுத்திருக்கோம். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி லைக் பண்றீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பனாதான் இந்த மாதிரியான சூப்பரான ரேண்டமான லொகேஷன்ஸ்லாம் நீங்க அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ உள்ள எவனோ இருக்கான்னு தெரிஞ்சே நாங்க போறோம். இதுவே நம்ம ரேண்டமா உள்ள போயிருந்தா கூட யாரும் இல்லைன்னு ஒரு கேஷுவலா போயிருப்போம். ராகுல் உள்ள போய் ஒரு ஆளை பார்த்துட்டே வந்துட்டான். அதை தெரிஞ்சுக்கிட்டே தான் நாங்க உள்ள போறோம். ஏன்னா அப்பனாதான் ஒரு த்ரில்லிங்கான ஃபீல் கிடைக்கும். கேப்சர் பண்ணோம்னா உங்களுக்கும் பார்க்கும்போது த்ரில்லிங்கா இருக்கும்ல, அதனால தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஜாலியாக பாருங்க. கண்டிப்பாக த்ரில்லிங்காக இருக்க போது. ஃபயாஸ் ஜின்னியும் சரி சைக்கோவும் சரி எல்லாரையும் ஓட விடுவார். அதனால தான் இந்த ஆல் இந்தியா ட்ரிப்புக்காக பிரத்யேகமாக இவர் இறக்கியிருக்கோம். அண்ட் நிறையவே பயங்கரமான வீடியோஸ் நாங்கள் இந்த ட்ரிப்பில் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நம்ம மெயின் சேனலில் 1 by 1 வந்துட்டு இருக்கோம், இல்லை வந்திருக்கோம், இல்லை வரலாம். ஸோ எனக்கு தெரியல எப்போ வரும்னு. இந்த வீடியோவை வந்து நாங்கள் ரேண்டமாக தான் எடுக்கிறோம். எப்போ வரும்னு தெரியல. எப்போ வந்தாலும் உங்கள் சப்போர்ட்டை கிள்ளி கொடுக்காம வழக்கம் போல் அள்ளி கொடுங்க. அப்போனா தான் எங்களுக்கு இந்த மாதிரி இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கிடைக்கும். இப்போ கூட பாருங்க, ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் போயிட்டு இருக்கோம் இந்த முள்வெளிக்குள்ள புகுந்து. இப்பயாச்சும் பரவாயில்ல, பகல் இதை விட பயங்கர பிரம்மாண்டமான லொகேஷன்ஸ்லாம் நாங்கள் எந்த விதமான சப்போர்ட் இல்லாமல் ராத்திரி நேரத்தில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். பயங்கரமான அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. இந்த ட்ரிப்பில் நாங்கள் எடுத்த எல்லா வீடியோஸுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோவாக தான் இருக்கும். எது பெஸ்ட்டுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா இடத்துலையும் எக்ஸ்ட்ரீமான அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. நிறைய வித்தியாசமான பயங்கரமான கேப்சர்ஸையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா 2 சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நீங்கள் வந்தோடனே உடனுக்குடனே அப்படியே பார்த்து அப்படியே ஹெட்செட் போட்டு அப்படியே பெட்ஷீட்டை போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ கொஞ்சம் ஜாலியாகவே பாருங்கள். பகல் நேரத்தில் தானே போகிறோம். ஓகேவா? வாங்க போகலாம். அங்கே நான் வரும்போது ஒரு பாம்பு சட்டையை பார்த்துப்பா. எஸ், கீழே குனிஞ்சே வா ஃபயாஸ். போங்க போங்க, பார்த்து போங்க. கைஸ், எந்த பக்கம் வழின்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல சுத்திட்டு இருக்கோம். வா, கண்டுபிடிக்காம போக கூடாது ஃபயாஸ். கண்டுபிடிக்கிறதா நீ விட மாட்டேன். ராகுல் கூட நீ தானே போன. ஒரு வழி கூட ஞாபகம் வச்சுக்க முடியாது உன்னால. நான் பேசாம ராகுலே கூப்பிட்டு வந்திருப்பேன். ஐயோ, நம்ம ஊர்ல தான் இந்த மாதிரி இழவெடுத்த முள்செடி நிறைய வளர்ந்து போயிருக்குன்னு நினைச்சேன் கைஸ். பட் இங்கேயும் அதே நிலைமை தான். ஃபியூச்சர்ல இதெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம ஊர்ல. ஒட்டு மொத்தமா அழிக்கணும் இவனுங்களை. பார்த்து ஜீவா. ஐயோ ஐயோபா, இங்கே வர ஸ்டெப்ஸ் இருக்கு. நான் பார்க்கவே இல்லையே. இந்த பக்கம் தான் வந்தீங்க. எப்படியா இருந்தான் அவன்? கரெக்டா ஃபயாஸ் வழி? கரெக்டு தான். ஆனால் இது வேற ரூட்டில் வந்த மாதிரி இருக்குது தலைவரே. நான் ஃபஸ்ட்டு அந்த வழியில் சுற்றி வந்தேன். இதுக்குள்ளே நான் போகவே இல்லை. மூக்காடே ஒரு மாதிரி இருக்கு. சுற்றி ஐயோ, குட்டி சாட்டா மாதிரி ஒன்று இருந்துச்சியா உள்ளார? குட்டி சாத்தானா? ஒன்று பெருசாக இருந்துச்சு, இன்னொன்று தம்மா துண்டு சைஸ் இருக்குது. முட்டிக்கால் சைஸ் ஒன்று எட்டி பார்த்துச்சு பாரு. எதுவும் பண்ணல. ஏன் எதாவது பண்ணுமா? கேட்குறாங்க. வா வா பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குல்ல? அவனா இருந்தாலும் ஒரே அடி. எப்படி? ஒரே அடி. இப்பா இந்த கண்ணாடி இதுக்கு தான் கொடுத்தியா? ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுப்பா. வா வா. பார்க்குறாங்க பழைய பில்டிங். சரத்து இந்த பில்டிங் பயங்கரமா இருக்கு. அடே ஃபேக்டரி. சரத்து இந்த பில்டிங்குள்ளே 2 தேன் கூடஸ் இருக்கு. பயங்கர பெருசு. அங்கே இருக்கு பாரு. அப்படி அங்கே இருக்க சைக்கோ பார்த்து பயப்பில்லை? இல்லை அதுவும் பார்த்தேன். தேன் கூட ஆல்சோ இன்டிமேட் பண்ணுறேன். அவள் தான் போல மாட்டேன். ஐயோ, பயங்கரமா இருக்கா லொகேஷன். நினச்சி பார்த்ததை விட. அந்த சைக்கோவை பற்றி சொல்கிறேன். அதை கண்டு கூட மாட்டாங்க. பில்டிங். भैया हमारा सामने आ जाओ, क्या चाहिए तुमको? வருவான். कौन है तुम? அந்த குட்டியோட சேர்ந்து வருவான். இதோ அங்கே. எல்லாமே கொஞ்சம் ஜூமிங்காக தெரியுதுப்பா இந்த கண்ணாடியில். அங்கே தான் நின்றுருவான். இப்போ எப்படி வருவான்? ஐயோ இவ்வளோ பெருசு இருக்கு. தேன் கூடு. ரெண்டு தேன் கூடு இருக்கா அவ்வளோ பெருசா? எஸ், இதுதான் நான் சொன்னேன். ரொம்பவே ஆபத்தான். இங்கே ரொம்ப நேரம் இருக்குது நமக்கு. சைக்கோவும் இருக்கானுங்க, தேனி கொண்டு இருக்கு. எங்க பொறி போகுது. ஆடுது பத்தியா? அது அங்கே பத்தியா சரத்? அது என்னோட இடிஞ்சு விழும். அது நான் தான் ஆட்டி விட்டேன். ஏன் ராகுல் கூட வந்தால அப்போ ஆட்டி விட்டது இன்னும் ஆடிட்டு இருக்கு. பார்த்துக்க எவ்வளோ வீக்காக இருக்கு.
புது பெரிய திருட்டு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் புது புது சைக்கோஸை வந்து இங்கே தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஜெய் கோனே கேட்ச ஏத்தும்கோ. நக்கலா சிரிக்குது பார்த்தியா, அதான் அந்த தமா துண்டு குட்டிச்சாத்தான். குட்டி சத்தம்லாம் இருக்காது, பகல் நேரத்தில் எப்படியா குட்டி சத்தம் ஐயோ, ஒன்று ஆல் ஹைட்டில் இருந்துச்சு, ஒன்று இந்த ஹைட்டில் இருந்துச்சு. நல்லா பார்த்தீங்களா? நான் பார்த்தேனே, பிடிச்சதே நான் தானே. பிடிச்சிங்களா? கேமராவில் பிடிச்சது நான் தானே. எதுவுமே இப்போ தெரியலையே ஆக்டிவிட்டிஸு. இப்போ ஆளே அந்த இடத்துல நான் பார்த்தேன். எங்க லாஸ்ட் அங்கே ஒரு ரூம் இருக்குது, அதுக்குள்ளேயா இல்லை வெளியே பார்த்தியா? அந்த ரூம் கிட்ட போனே ஒன்று வந்துச்சு, இங்கே கிட்ட வந்தோடனே 2 வந்துச்சுங்க. ஆனால் இது வரைக்கும் நீ வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டேன். முட்டிக்கால் சைஸில் இருந்துச்சு. ஓ ராட்சத தென் முடியாது, அது பார்க்காத. ஏன் கச்சுதுன்னா அவ்வளோதான், நம்மள பார்க்கலாம் மட்டும் கிடைக்காமையா இருக்கும். இதுனா ஃபேஸ் ஃபுல்லா பலாப்பழம் தான். ஏய் டோன்ட் ஸ்கேர் மீ யார். சும்மாவே கண்ணு தெரிய மாட்டேங்குது இந்த கண்ணாடி போட்டதுலேருந்து. இந்த ஓட்டடியெல்லாம் தேன் கூட உள்ளார பாஸ் ஆகுமா? அந்த இடத்த தான் பார்த்தேன். கேர்ஃபுல்லாக இரு. கட்டை இருக்குல்ல சேஃப்டிக்கு, பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது, பார்த்துக்கலாம். என்னடா பின்னாடி சத்தம்? நினைக்கிறேன் யாரும் இருக்காங்க பின்னாடி வரானுங்களா ஒரு வேளை யாராச்சும்? கேக்குதா? கேக்குது கிளியராக கேட்குது. யாரா இருக்காங்களான்னு கேட்டுருக்கேன். அதான் வந்ததுலேருந்து அதான் கேட்டுன்னு இருக்கேன். நான் ஒரு 10-15 வாட்டிக்கு மேலே கேட்டேன். भैया हमारा सामने आ जाओ, हमारा पास खाना है, खाना चाहिए तुमको, पानी, खाना, सिगरेट, दारू भी ले लूंगा तुम. குட்கா உண்டு. குட்கா உண்டா? ஏன்டா நீ ஏன் எல்லாத்தையும் கொடுப்புக்குள்ள வாங்கி? நான் சும்மா அவனை முன்னாடி வர வைக்கிறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் அப்பயாச்சும் வருவான் நான். ஏன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் யாரோ வந்து போச்சு அந்த பக்கம். தலைவரே, இந்த இந்த மாதிரி கண்ணாடியில் இடத்துலலாம் சரியா தெரில, யாரோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துல தான் இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறவங்க இருப்பானுங்க. யாரோ ஒன்றுங்களா? உனக்கு கேட்டுச்சா? சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. ரொம்பவே கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் இந்த இடத்துலலாம். பைத்தியக்காரனுங்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருப்பானுங்க. வடக்கன்ஸில் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா சில பேர் சைக்காக தான் சுற்றிட்டு இருப்பானுங்க. ஆல்ரெடி இவன் சைக்காக இருக்கானா, அப்போ இவன் எப்பேற்பட்ட சைக்காக இருப்பான் பாருங்க. உஷாராக இருக்கணும். இவனுங்களாம் இந்த இடத்துல என்னையா பண்ணுவானுங்க? கோலி விளையாடுவாங்க, கபடி விளையாடுவாங்க. இந்த ஊரில் ஃபேமஸ். நிற்கிறேன். என்னடா இரு ஜூம் போட்டு பார்த்தியா? பாராஜாவ் இவனே தான் இப்போ பார்த்தேன். டேய் டேய், அது உன் ஃபேஸ் குட்டி சத்தம் எங்கடா? பார்க்கிறதுக்கு ஜோக்கர் வேஷம் போட்டுக்கிற மாதிரி இருக்குடா. நல்லா பாரேன், க்ளவுன் மாதிரி இருக்குடா. உன் குட்டி சத்தம் எங்கடா? சைக்கோ மாதிரி இருக்கான் அவன். குட்டி சத்தம்லாம் இல்லையா? அப்போ சின்ன சைஸ்ல இருந்தது யாரு? தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? நானும் உங்க கூட தானே வரேன், நீ தான் சொன்ன எனக்கு இதெல்லாம். டேய் கரெக்டாக நான் இந்த இடத்துல தான் பார்த்தேன். இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு, இப்படி போய் பார்க்கலாம். அரே அந்த பக்கம். ஐ எம் ஆல்வேஸ் டிஃபரெண்ட். அங்கேயே ஏதோ பில்டிங்லாம் இருக்கு. இவனே தான். இங்க பாரு, அவதாரம் எடுக்கிறான் பாரு மேலே போயிட்டு. ஏன்டா சைடா பாக்குற? பேரழகன் சூர்யா நினைப்பா உனக்கு. எப்படா அப்படி ஃப்ளெக்சிபிளா வளையறான் அவன்? இது போடுறா, அங்க போடுறா, கழுத்து போடுறாங்க. டேய் டேய் டேய், கழுத்து சுளுக்கிக்க போகுதுடா. டேய் எங்கடா நிக்கிற? எப்பா அவன் தலை வேற மாதிரி தெரியுதுப்பா. அவன் ஏதோ க்ளோன் தான் நினைக்கிறேன் நான். சர்க்கஸ் காட்டுறான். வா கிட்ட போலாம் வா. சீக்கிரம் ஃபயர். அவன் கை எங்க இருக்குது, கால் எங்க இருக்குது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு எதுக்கு கை கால் புள்ளலாம்? ஆள் யாருன்னு பாருனா. சரி அதுவும் கரெக்ட் தான். குட்டி சத்தம் எங்க பாக்குறான்டா. குட்டி சத்தம் இல்லனா? எங்கயா போனாவன்? அடிக்க மாட்டேன்னு தான்டா சொன்னேன். அதுக்கேண்டா என்னை பார்த்து பயப்படுறான். அதுல ஏதோ ஓட்டம் இருக்க போலடா, குதிச்சிட்டான்டா அவன். அவனுக்கு இருக்க ரப்பர் உடம்புக்கு அவன் எதுக்குள்ள இருந்தாலும் தூரலாம் மாட்டேங்க. இப்போ இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியலையே. நம்மனா ஃபயாஸ் அங்க நிக்க வச்சுட்டு நம்ம 2 பேரும் அங்க போய் செக் பண்ணலாமா? ஃபயாஸ் ஏன் என்னைய சிக்க வைக்கிற? சிக்க வைக்கல, நீ தான் கொஞ்சம் ஆட்டிடியூடா பேசின்னு இருக்க அவங்க கிட்ட. அதனால உன் மேல அவன் காண்டா இருப்பான். அது அப்படி கிடையாது. அந்த காண்டை உங்ககிட்ட வெளிப்படுத்துறானா இல்லையான்னு நான் உறுதிப்படுத்தணும். பேசாம வாயை மூட்டு கம்மன் வந்துருக்கு. நல்லா ஃபாரினர் மாதிரி இருக்க, சூப்பரா.
அங்க போறோம். என்னடா தலையெல்லாம் நடக்கிறா? யாரா நீ? யாரா நீ? உண்மையான சர்க்கஸ் காரனா இருப்பான் போலியா ஃபயாஸ் இவன். ஐயோ ஏப்பா இவனை நம்பி என்னை தனியா விடுறேன்னு வேற சொல்ற பத்தியா? இங்க யாரா? அதான் அந்த குட்டி சேத்தா சொன்னேன்ல, அவன் இங்க இருக்கிறான். 2 பேர் இருக்கானுங்கன்றியா? இதான் அவங்க வீடாட்டு இருக்கு. அப்ப இது குடோன். சரி அவனை பார்த்துட்டோம்ல, வா போலாம் வீட்டுக்கு. என்ன சொல்ற? ஆமா என்னை ஏன் தனியா நிக்க வைக்க சொல்ற? அதான் பார்த்துட்டோம்ல. ஸ்டேஜ் மேன் இல்ல நானா? யா என்னடா எட்டி பார்க்குறான் உள்ள இருந்து. சரி வா இந்த இடத்த மட்டும் செக் பண்ணிடலாம். கரெக்டாக ரெடியாக வச்சுக்கோ. எனக்கு இன்னும் ஆபத்தானவனா தோணல. யார் இவனா? ஆமாம் इंटरव्यू எடுக்க ட்ரை பண்ணலாம் அவனை. எது இன்டர்வியூவா? भैया हम यूट्यूब के लिए एक वीडियो बन रहा है, हमारे सामने आ जाओ, एक इंटरव्यू दे दो हमको. காசுலாம் கொடுப்போம்டா, வாடா. हम तुम्हारे साथ बात करना है, क्यों यहाँ रखता है तुम? கைஸ் நான் என்ன சொன்னா, எங்க முன்னாடி வாங்க, நாங்கள் யூடியூப் வீடியோ எடுக்கிறோம், இன்டர்வியூ கொடுங்க அப்படின்லாம் கேட்குறேன். எந்த பதிலும் வரல. கோட்டுறது வேணுமான்னு கேளுப்பா, உடனே பதில் சொல்லுவாங்க. दारू चाहिए तुमको? பாத்தியா பாரு तूने मेरे इधर क्या क्या तय क्यों रो रहे हैं? क्यों रोते? कोई है आपके साथ? டே உங்க கூட யாரா இருக்காங்க? ஏன்டா அப்படி அழுகுற? நான் ஹிந்தில எவ்வளவு தெளிவா சொல்றேன், உனக்கு உதவி பண்றோம்டா. அப்படி எல்லாம் என் முன்னாடி வாடா, நாங்க ஷூட் பண்றோம் யூடியூப்க்கு வீடியோ. ரன்னிங் ராகலோட இவன் மோசமா வர்றான் இருந்தாலும். இருக்கேன் வாங்க. ஓடி வரடா, ஓடி வர, ஓடி வர, ஓடி வர. டேய் குச்சி வச்சு ஒரே படம் போட்டுறேன். கோ பேக்டா. போடா வெளிய. போதும் போதும் போதும். டேவிட் அது பெரிய விஷயம். வா வா வெளில போய் பேசிக்கலாம். இல்ல அவன் ட்ரிகர் ஆயிட்டான், லாஸ்டா கோவப்பட்டான். நம்ம வேற கத்தணும்ல ஒரு மாதிரி ஆக்ரோஷமா. பயமுறுத்தி அனுப்புறான். கைஸ் நான் தான் இந்த லொகேஷன் ஹைவே பக்கத்துல இருந்தாலும் உள்ள வரதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்க ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ஃபுல்லா முள்செடி, நடந்து வரதே கஷ்டமா இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது இங்க ஒருத்தன் தனியா இருக்கானா, அவன் ஏதோ ஒன்று பண்றான், அப்படி இல்லைன்னா மனநலம் பாதிக்கப்பட்டு கூட இருக்கலாம். பட் ஜோக்கர் கெட்டப்ல இருக்கிறது நினைக்கும் போது தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நம்ம எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கோம், எத்தனையோ விதமான சைக்கோஸ் என்கவுண்டர் பண்ணியிருக்கோம், கேப்சர் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த நார்த் இந்தியாவில் இருக்க இந்த சைக்கோ டோட்டலா வேற மாதிரி இருக்கான். ஜோக்கரா இருக்கான். மேபி சர்க்கஸ்ல வேலை பார்த்தோம்னா இருந்திருப்போம். இங்க இருந்தாலும் தமிழ்நாட்டுல சர்க்கஸ் போடுறாங்க, ஜம்போ சர்க்கஸ். அந்த கூட்டத்தை சேர்ந்தவனா இருப்பான். மேபி அந்த கூட்டத்தை சேர்ந்தவனா இருக்கலாம். அதனால இவன் ஏதாவது பாதிக்கப்பட்டு இங்க இருக்கானோ, மனநலம் பாதிக்கப்பட்டு. மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியலையே. நீங்க வரும்போது எப்படி பயமுறுத்துறானா உங்களை அவன்? ஆமா பயமுறுத்துனா. அதாவது அவன் இதை காமிச்சு என்ன பயமுறுத்துறாயா, இதான் நான் இப்படிதான் இருப்பேன், போ இங்க இருந்து அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஐயோ ஒருவேளை அவனோட திறமையை நம்ம கிட்ட வெளிப்படுத்துறானோ. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அப்படியே வளையறான், தலைகா வரான். அப்படி இருந்தாலும் இன்டர்வியூ கேட்டா கொடுக்குறேன்னு தானே சொல்லியிருக்கணும். ஃபோல் கொடுக்கவே மாட்டேறான். நான் தான் தெளிவா ஹிந்தியில கேட்டேன். கைஸ் ஆக்சுவலா சொல்ல போனா இந்த ஆளுக்கு ஹிந்தி சுத்தமா தெரியல. இந்த நார்த் இந்தியா ட்ரிப் ஃபுல்லா நான் தான் எல்லார்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி வச்சு. எனக்கே ஹிந்தி மூசா தெரியாது, பட் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பேசுறது புரியும், பட் என்னால் கிளியராக பேச முடியாது ஃப்ளூவெண்ட்டாக. பட் ஓகே மேனேஜ் பண்ண முடியும். அந்த பேசிக் ஹிந்தியை வச்சு தான் நாங்கள் இங்கே சர்வை பண்ணி வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கோம், நைட்டில் வந்து ரிஸ்க் எடுத்து. ஆனால் இவர் பாருங்க, காதல் மன்னன் மாதிரி கம்ப வச்சுன்னு போஸ் குத்துன்னு இருக்காரு. யோ ஏதோ ஒன்று கொஞ்சமாவது அவனுக்கு புரியுது இல்லை, அப்புறம் என்ன? சரி வா போகலாம். எதுக்கு? நம்மளே ஜாலியாக ஹைவேல போயிருந்தோம், ஏதோ வந்ததுக்கு ஏதோ ஒரு வீடியோ எடுத்தோமா. இதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்க விரும்பலாம். போகலாம் வா. நீட்டாக எஸ்கேப் ஆகிட்டான் பத்தியா ஜெகனை. இருடி போகிறதுல அவனை ஏதாவது ஒரு சைக்கோ கிட்ட மாட்டி விட்றான்.